டிசைன் பண்ணிட்டு வந்துடுவோம், இதை அடிச்சு கொடுமா, அது கிளாரிட்டியே இருக்காது. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். இப்போ இப்போ அந்த அந்த டூல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா, இப்போ அதில் நடக்கக்கூடிய அந்த போஸ்டர் கிரியேஷனுங்கிறது இதுக்கு முன்னால் நம்ம வந்து கிட்டத்தட்ட அதுக்கு 1 நாள்லேருந்து 1.5 நாள் ஒர்க் பண்ணியிருப்போம். அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இப்போ வந்து அந்த ப்ராம்ப்ட் மட்டும் நம்ம கரெக்டாக கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிச்சுன்னா அது அதனுடைய போஸ்டர் டிசைன்ஸ் எல்லாம் அவ்வளோ அற்புதமாக வருது. ஸோ அப்போ வந்து அதுக்கு நம்ம வந்து ப்ராம்ப்ட் எப்படி கொடுக்கணும், என்ன மாதிரி கொடுக்கணும் அப்படிங்கிறதுலாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு அது இன்னும் யூஸ்ஃபுல்லாக. ஏன்னா ஒரு சின்ன வேலை, நம்ம ஒரு ப்ரெஸ் வச்சுருக்கிறோம், ஒருத்தர் வந்து எனக்கு ஒரு இன்விடேஷன் வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புற மாதிரி செஞ்சு கொடுங்க அப்படின்னா, முன்ன மாதிரி நம்ம ஒரு 500 கூட 1000 கூட நம்ம கேட்கறதுக்கு வழி இல்லை. ஏன்னா நீங்கள் எனக்கு இந்த டிசைனுக்கு இவ்வளோ கேட்குறீங்களான்னு கேட்பாங்க. அந்த நேரத்தில் நம்ம இந்த மாதிரியான விஷயங்கள் தெரிஞ்சுக்கும் போது அந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் கூட நம்ம விடணுங்கிற அவசியம் இல்லை, நம்ம செஞ்சு கொடுக்க வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அதை நான் சொன்ன மாதிரி இப்போ ஒரு டிசைன் பண்ணி கொண்டு வந்துருவாங்க, அது நம்ம கையில் கொடுத்துட்டு இது எனக்கு பிரிண்ட் பண்ணி கொடுங்க, பட் அது கிளாரிட்டியே இருக்காது. இப்போ அதை வந்து நம்ம எப்படி கிளாரிட்டியாக மாற்றணும் அப்படிங்கிறது நிறைய சாஃப்ட்வேர்ஸ் ஆன்லைனில் இருக்குது. ஸோ அந்த மாதிரியான இதெல்லாம் வந்து ஏஐ இமேஜ் ரெக்கவரி. அப்போ வந்து இப்போ ஒரு 72 பிக்சல் தான். இப்போ சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, வாட்ஸ்அப்பில் ஒரிஜினல் இமேஜ், வாட்ஸ்அப்பில் இமேஜ் வந்து டாக்குமெண்ட்டாக அனுப்ப மாட்டாங்க, அவங்க இமேஜாக அட்டாச் பண்ணுவாங்க, அது ஆட்டோமேட்டிக்காக கம்ப்ரஸ் ஆகிடும். அதை நீங்கள் எப்படி டவுன்லோட் பண்ணாலும் அதனுடைய கிளாரிட்டி கம்மியாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நம்ம எப்படி என்லார்ஜ் பண்ணலாம், அதை நம்ம ப்ரொடக்ஷனுக்கு கொண்டு வரும்போது அது கிளாரிட்டியாக வேணுங்கிற போது அதை நம்ம எப்படி மாற்றுறது. அதே மாதிரி இப்போ கோரல் ராலையும் பார்த்தீங்கன்னா அப்படின்னு சொல்லிச்சுன்னா நிறைய மேக்ரோஸ் டூல்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்குது. நமக்கு வேண்டிய மேக்ரோஸ் நம்ம கிரியேட் பண்ணலாம். அதில் வந்து ஏஐ வந்து நம்ம எப்படி இம்போஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் வந்து இந்த செமினாரில் இது பண்ண போகிறோம். அடோப் ஃபயர்ஃப்ளை அண்ட் இல்லுஸ்ட்ரேட்டர், டெக்ஸ்ட் டு விக்டர் அண்ட் டைலைன்ஸ், இது எல்லாமே நான் முதல்ல சொன்ன மாதிரி திரும்ப திரும்ப அதே தான் வருது. என்னன்னா ஒரு சின்ன ஒரு குவாலிட்டி கம்மியான ஒரு விஷயம் கிடைக்குது, அதை வச்சு நம்ம எப்படி திருப்பி அதை ப்ரொடக்ஷனுக்கு நம்ம யூட்டிலைஸ் பண்ணுறது அப்படிங்கிற வகையான விஷயங்கள் தான். ரெடியூஸ் டைம் 50%, இது மூலிமா ஆகுது. 50%ங்கிறத விட ரொம்ப நேரம் மிச்சமாகும். ஏன்னா இது ஓரளவுக்கு நமக்கு சிஸ்டம் நாலேஜ் இருந்து இந்த ப்ராம்ப்ட் எப்படி கொடுக்குறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாலே கோரல்ரா நமக்கு தெரியலன்னா கூட நம்ம ஒரு போஸ்ட் ஈஸியாக இன்னைக்கு கிரியேட் பண்ணிட முடியும். ஸோ இது வந்து நம்ம இன்னைக்கு தேதிக்கு நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா வந்து பழையபடி இன்னுமே நம்ம கோரல்ரால ஒரு பேக்ரவுண்ட் எடுத்து நம்ம முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு பழைய இன்விடேஷன் ஒன்று வச்சுருப்போம், ஒரு பேக்ரவுண்ட் எடுப்போம், அதில் ஒரு டெக்ஸ்ட் அடிப்போம், ஒரு பார்டர் கொடுப்போம். இப்போ ப்ராம்ப்டை மட்டும் நம்ம கரெக்டாக இன்புட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிச்சுன்னா பக்காவாக கிரியேட் பண்ணி கொடுத்துருது. ஸோ அதனால் வந்து இன்றைக்கி அந்த விஷயங்கள் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது நமக்கு பிரிண்டிங்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது சம்மந்தப்பட்ட ஒரு செமினார் தான். ஸோ இது எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா ஓரளவுக்கு பேசிக்கான சிஸ்டம் நாலேஜ் இருக்குது. எனக்கு கோரல்ரா தெரியாது, ஃபோட்டோஷாப் தெரியாது, பட் கம்ப்யூட்டர் தெரியும், எனக்கு இமெயில் தெரியும், நான் ப்ரௌஸ் பண்ண தெரியும் அப்படிங்கிற மாதிரியான இதில் இருக்கும்போது கூட நம்ம இந்த மாதிரியான இமேஜை வந்து நம்ம ஈஸியாக கிரியேட் பண்ணிக்கலாம். அதனால் இதில் எல்லாருமே கொஞ்சம் பெருவாரியாக கலந்துக்கிட்டோம்னா எல்லாருக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம இப்போ இந்த டிசைனுங்கிறது இன்னைக்கு பிரிண்டிங் ஃபீல்டை தாண்டி இன்னைக்கு யார் கையில் மொபைல் இருக்கோ அவங்க ஒரு ஃபோட்டோகிராஃபர், ஒரு வீடியோகிராஃபர், அவங்க ஒரு டிசைனர், அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் போகும்போது நாமளும் இன்னைக்கு இருக்கக்கூடிய ட்ரெண்டுக்கு அடாப்ட் ஆகும் பட்சத்தில் தான் இருக்கணும். ஏன்னா இன்னைக்கு வந்து பழையபடி இன்விடேஷன் அடிக்கிறது போய் இன்விடேஷன்ஸ் வந்துருச்சு, அதில் மியூசிக் ஆட் பண்ணுறது வந்துருச்சு, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்துருச்சு. ஸோ அதை கண்டிப்பாக இந்த இருக்கக்கூடிய டெக்னாலஜிக்கு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா எல்லாருக்குமே அது ஒரு விதத்தில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ. நன்றி. அதை தாண்டி ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. நம்ம